இலவசமாக புள்ள கொடுத்தா வாங்கிக்குவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டார். இலவசமாக இப்போ அண்ணா ஒன்று கொடுத்துருக்குறாரு. அதாவது வந்து வேணாம் வேணாம்னு அந்த பொண்ணு சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா அவர் வலுக்கட்டாயமாக தூக்கி அந்த கிஸ் பண்ணுற மாதிரி தான் தெரியுது. வந்து என்ன சொல்கிறது, இதுக்கெல்லாம் யாரும் இது பேச மாட்டாங்க. ஏன்ப்பா இதுக்கெல்லாம் வந்து பேசணும் இல்லைப்பா, தம்பிகள் காணாமல் போன தருணம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சீமானனுடைய தம்பிகள் அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஆதரவாளர்கள்லாம் வந்து பேச மாட்டாங்க இதை பற்றிலாம். ஏன்னா இதுக்கும் வந்து கை தட்டி சிரிச்சுட்டு தான் கீழே நிற்கிறாங்க. வந்து என்னத்த சொல்ல, அந்த உலகம் எதை நோக்கி பயணமாக போயிட்டு இருக்குன்னே தெரியல உறவுகளே. களமாடும் சிங்கம் நானோ கட்டி செய்யும் கோட்டை தானடா. தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த பதிவு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம செந்தமிழ் தமிழன் சொல்லலாம், இல்லை செந்தமிழன் கூட சொல்லலாம். நம்ம சீமான் அண்ணாவுக்கு தான் அந்த பதிவு. என்னென்னு கேட்டிங்கன்னா, பிரச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வயசு பொண்ணு அது சித்தப்பான்னு கூப்பிட்டுச்சாமா. அதனால் அதை என்ன பண்ணுறாரு, வலுக்கட்டாயமாக தூக்கி அதுக்கு வந்து முத்தம் கொடுக்குறாரு கன்னத்தில். நான் என்ன கேட்குறேன்னா, சீமான் அண்ணாவை மட்டும் இல்லை, அவருடைய தம்பிகள் அப்புறம் பார்த்தீங்கன்னா சொம்பிகள் அப்புறம் வந்து எக்ஸட்ரா அவருக்கு வந்து ஜிக்ஸாக் அடிக்கிறவங்க, ஜால்ரா அடிக்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாத்துக்குமே தான் அந்த கேள்வி. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக சொல்லுங்கள், கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். எப்பயும் கழுவி ஊற்றுவீங்க தான், அவரை அதிக்கிறவங்களும் இருப்பீங்க இல்லையா. அதாவது தான் பண்ணுறது எல்லாமே வந்து கரெக்டாக, மற்றவங்க பண்ணால் அது தப்பு அப்படின்ற பேசுகிறவங்க மத்தியில் இதை ஏன் நான் சொல்ல வரேன்னா, இது வந்து சித்தப்பான்னு கூப்பிட்டுருச்சு. ஒரு பொண்ணு ஸ்தானத்தில் கூட அந்த கிஸ் அவர் பண்ணியிருக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து தக்காளி சட்னி, மற்றவங்களுக்கு வந்தால் ரத்தம். ஏன்னா இதே காரியத்தை தான் அண்ணான்னு வந்து நம்ம தாவேக தலைவர் விஜய் அவர்கள் 2 சிறுமிகள் வந்து கூப்பிட்டுருப்பாங்க. இந்த பொண்ணாவது பார்க்க நல்லா மெச்சூரிட்டி, நல்லா பார்க்க நல்லா பெரிய பொண்ணு மாதிரி இருக்குது. அந்த 2 பொண்ணுங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன பொண்ணுங்க. அண்ணான்னு கூப்பிட்டுட்டு வந்து வருங்க. அப்போ அதுங்க தோளில் வந்து கை வச்சு நம்ம தாவேக தலைவர் விஜய் அவர்களும் அன்பாக பாசமாக பேசியிருப்பாங்க. அதை வந்து ஒரு பெரிய ஒரு இஷ்யூவாக ஆக்கினாங்க. இதே வந்து இவங்க சீமான் கட்சியை சேர்ந்தவங்க தான், சீமான் அண்ணாவோட கட்சியை சேர்ந்தவங்க தான் பெரிய இஷ்யூ ஆக்கினாங்க. வந்து என்ன சொல்கிறது, அப்புறம் அண்ணா வந்து சொன்னார், அதாவது இலவசமாக அதை கொடுக்குறாங்க இது கொடுக்குறாங்கன்னு வாங்கிக்கிறீங்க, இலவசமாக புள்ள கொடுத்தா வாங்கிக்குவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டார். இலவசமாக இப்போ அண்ணா ஒன்று கொடுத்துருக்குறாரு. அதாவது வந்து வேணாம் வேணாம்னு அந்த பொண்ணு சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா அவர் வலுக்கட்டாயமாக தூக்கி அந்த கிஸ் பண்ணுற மாதிரி தான் தெரியுது. வந்து என்ன சொல்கிறது, இதுக்கெல்லாம் யாரும் இது பேச மாட்டாங்க. ஏன்ப்பா இதுக்கெல்லாம் வந்து பேசணும் இல்லைப்பா, தம்பிகள் காணாமல் போன தருணம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சீமானனுடைய தம்பிகள் அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஆதரவாளர்கள்லாம் வந்து பேச மாட்டாங்க இதை பற்றிலாம். ஏன்னா இதுக்கும் வந்து கை தட்டி சிரிச்சுட்டு தான் கீழே நிற்கிறாங்க. வந்து என்னத்த சொல்ல, அந்த உலகம் எதை நோக்கி பயணமாக போயிட்டு இருக்குன்னே தெரியல உறவுகளே. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் போக இன்னும் என்னெல்லாம் பார்க்க போகிறோமோ தெரியல. அந்த அளவுக்கு ஒரு பெரிய கூத்து நடந்துகிட்டு இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா. அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம பிரேமலதா மேடம் சொல்லியிருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, நான் அண்ணா வந்து ஒரு உரிமையோடு தான் வந்து நான் பேசினேன், அதை வந்து இந்த பத்திரிகை நிருபர்கள் வந்து திருச்சி பேசிட்டாங்க. அப்புறம் வந்து நிறைய வந்து சொல்லியிருப்பாங்க. ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மிரட்டி விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கூப்பிட்டு அண்ணியாரை வந்து இது மாதிரி வந்து உன்னை கூப்பிட்டு வச்சு சோத்தை போட்டதுக்கு உன்னால் என்ன முடியுமோ அதை தரமாக செஞ்சுவிட்ட அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா டோஸ் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு சில வேலைகளில் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த கட்சியில் இருக்கிறது தெரியாமலே அவங்க ஒரு சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உளறி கொட்டிடுறாங்க. அதுதான் அவங்க உளறி கொட்டினாங்களோ இல்லை வந்து நம்ம கேப்டன் அவருடைய ஆவியை வந்து அவங்க மூலமாக அந்த வாயை கொண்டு பேசிச்சோ அது தெரியல. நான் அந்த அர்த்தத்தில் சொல்லவே இல்லை, நான் அப்படி பேசவே இல்லை. திருச்சி வந்து பத்திரிகையாளர்கள் நியூஸ் போட்டாங்க, அது மாதிரிலாம் போடுறவங்க மேலே இப்போ நான் வந்து கண்டனம் தெரிவிக்கிறேன்னு சொல்லிட்டு கடுமையாக வன்மையாக கண்டிக்கிறேன்னு சொல்லிட்டு கண்டிச்சிருக்கிறாங்க. வந்து இதை பார்த்துட்டு வயிறு புண்ணாகிற அளவுக்கு சிரிச்சவங்க யாருன்னு எனக்கு தெரியல. இன்னும் பார்ப்போம். இன்னும் நிறைய இருக்குது. இன்னொரு 4-5 நாள் இருக்குதா, எலெக்ஷனுக்கு 4 நாள் இருக்குது. இன்னும் என்னென்னலாம் பார்க்க போகிறோமோ தெரியல, பார்ப்போம். அதாவது பார்த்தீங்கன்னா தேர்தல் காலம் சூடு பிடிச்சிருக்குன்றாங்க. இப்போ தான் வந்து சூடு பிடிக்குன்னு பார்த்தா எல்லாம் தீ பிடிச்சி எரிஞ்சு ஓடிட்டு இருக்கு எங்கே பார்த்தாலும். ஆளாளுக்கு இந்த டயர்லாம் எரிஞ்சு ஓடும் இல்லைங்க, டயர்லாம் எரிய விட்டு இதில் சினிமாலாம் பார்த்துருப்பீங்க, டயர்லாம் எரிச்சு விட்டு ஓட விடுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் தீ பிடிச்சி எரிஞ்சு ஓடிட்டு இருக்குது. என்னத்தை சொல்ல, பார்ப்போம்.
சரி உறவுகளே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டிவை விஜய் நிழல் சேனலில் கொடுங்க. முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி, வணக்கம் உறவுகளே.